நான் அடிமையாவேன், அடிச்சு விரட்டுவான், நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன். இது இந்த பாருங்க, இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்றேன் நடக்கும். நீ எழுதி வை, அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன், இல்லைன்னா நீங்க என்னை தேடுவீங்க. நடக்கும் நடக்கும். இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஈழத்துல எனக்கு நடந்துச்சு. இங்கே நீங்க சவுகார்பேட்டையில நீங்க இடம் வாங்கிடுவீங்களா? அங்க அந்த வீட்டுல ஒண்ணு வாடகைக்கு போய் குடியிருந்துருவீங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது. இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு? இந்த பேராபத்தை நோக்கி போகுது. அவனுக்கு என்ன, எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு. உணராம யாரு உணர்வா? அவன் என் ரத்தத்தில் இருக்க வாழ்றானா? என் இனம் சார்ந்த வாழ்றானா? இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா? என் நிலம் பறிபோன கவலை இருக்கா? என் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தேன் எல்லா காவிரி படுகையில மீத்தேன் ஈத்தேன் இருக்குல்ல, கங்கை படுகையில இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? நீ ஏன் எடுக்கல? ஏன் அணுவுல கேரளாவுக்கு போன அணுவுல ஏன் இனத்துக்கு இடிந்த கரைக்கு ஏன் வந்துச்சு? அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது. இங்க இடிந்த கரை அணுவுலை ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது? ஏன் எதிர்த்தது? அவன் ஒரே வார்த்தை சொல்றான், என்ன வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்வது முக்கியம், எடுத்துக்கிட்டு போ அணுவுல வேணாம்னு. ஏன்? ஏன்னா அங்க பெத்தன அப்பனா